வருவோம். இந்த கடை நம்ம என்ன பண்ண முடியும்? 5000 பாக்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, கஸ்டமர் இப்போ என்ன ஆகும், வியாபாரம் ஆகுமா ஆகாதுன்னு தெரியல, என்னன்னு ஒரு பயத்தில் கொடுத்துருவோம். வணக்கம் யூஸ், வெல்கம் டு டம்மி துப்பாக்கி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்டெக் பிராண்டோட கங்கா ஃபயர்ஒர்க்ஸ், அதாவது கங்கா பைரோடெக்கோட ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். இந்த ஃபேக்ட்ரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே லீவுன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து வெறும் கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் கங்கா பைரோடெக்கோட ப்ரொப்ரேட்டர் நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸ், அதாவது கிஃப்ட் பாக்ஸஸ் எப்படிலாம் மேக் பண்ணுறாங்க, அண்ட் அந்த கிஃப்ட் பாக்ஸஸோட குவாலிட்டி அண்ட் அதோட ப்ரைஸஸ் எல்லாமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுக்க தெரிஞ்சுக்க போகிறது இந்த ஃபேக்ட்ரியோட முழு ஒர்க்கிங்கை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கிங் பற்றி நம்ம ப்ரொப்ரேட்டர் சார்கிட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கங்கா பைரோடெக், அதாவது சன்டெக்ன்ற பிராண்டோட ஃபேக்ட்ரியில் வந்து இருக்கோம். ஸோ நம்ம வந்து ப்ரொப்ரேட்டர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். சண்டேன்றதுனால ஃபேக்ட்ரியில் வந்து மற்ற யூனிட்ஸ் எதுவுமே ரன் ஆகலை. பட் வந்து இன்றைக்கி கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து செஞ்சிட்ருக்காங்க தீபாவளிக்கு. ஸோ இது எவ்வளோ நாளாக சார் நீங்கள் வந்து தீபாவளிக்கு கிஃப்ட் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அந்த சின்ன ஐட்டம்லாம் நாங்கள் ஒரு வருஷமாகவே சேர்த்து எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி சண்டே ஃபேக்ட்ரி இல்லை. ஆமாம் சார். கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம் ஓடிட்டு இருக்கு. ஓகே. இப்போ வந்து இந்த ஊபருங்கிற ஐட்டம் ஓடிட்டு இருக்கு. ஓகே சார். இதெல்லாம் ஒவ்வொரு பீஸு எல்லாம் சேர்த்து தான் போட முடியும். ஆமாம் சார். இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் லைனாக இருக்குது இதெல்லாமே. ஓகே. ஸோ இதெல்லாம் இப்படி எடுத்து அப்படியே ஒன்றா போட்டு அப்படியே பேக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே சார். நீங்கள் எத்தனை மாடலில் கிஃப்ட் பாக்ஸ் பண்ணி? கிஃப்ட் பாக்ஸ் நம்மகிட்ட 15 ஐட்டம், ஓகே, 21 ஐட்டம், ஓகே சார், 31, 35, 41, 50 ப்ளஸ் மெகா பாக்ஸ்னு ஒன்று பெருசாக போட்டு. ஓகே சார். இந்த கிஃப்ட் பாக்ஸஸ் பற்றியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஃப்யூச்சரில் வரும். ஸோ அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நம்மளோட வீடியோஸ் பார்க்கும்போது ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். லாஸ்ட் இயர் நம்ம வந்து இவங்களோட கிஃப்ட் பாக்ஸஸ் தான் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். நம்ம பண்ண கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே வந்து ஒர்த்தாக இருந்தது. கஸ்டமர்கிட்ட வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த சன்டெக் பிராண்டோட கிஃப்ட் பாக்ஸஸ் தான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வருஷமும் நம்ம வந்து சன்டெக் பிராண்டோட கிஃப்ட் பாக்ஸஸ் தான் வாங்கி பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிராக்கர்ஸோட குவாலிட்டி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். குவாலிட்டி பாக்ஸுங்கும்போது சில பேர் என்ன கிஃப்ட் பாக்ஸ் போடுவாங்கன்னா வெளியே ஐட்டம் வாங்கி பாக்ஸ் மட்டும் ரெடிமேடாக பண்ணி போட்டு கடையில் வச்சு வச்சுருவாங்க. ஸோ அது நம்மளது அப்படி இல்லை. ஓகே. ஃபுல்லாகவே நம்ம ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகுது. ஓகே. ஸோ அதை நான் எல்லாமே இது ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே நம்ம பிராண்டு சன்டெக்னு வந்து எல்லாமே, அதாவது எல்லா பிராண்ட்லயும் ஒன்று எடுத்து போட்டு நம்ம வந்து ஃபேக்ட்ரியிலேயே, அதாவது இவங்களோட ஃபேக்ட்ரியிலேயே இவங்க வந்து செய்கிறாங்க. ஸோ வந்து அதோட குவாலிட்டி வந்து மார்க்கெட்டில் இருக்க மற்ற பிராண்டோட குவாலிட்டி மாதிரி இருக்காது. ஸோ எல்லாமே இவங்களோட ஓன் பிராண்ட் இருக்கு. கடையில் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நாங்கள் எல்லாமே நாங்கள் ஃபேக்ட்ரியில் வச்சு நீட்டாக போடுறோம். எல்லாத்துக்குமே பாக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் லூஸ்லாம் போட மாட்டோம். இந்த ஃபவுண்டர்னா ஒரு 2 இன்ச் ஃபவுண்டர்னாலும் அதுக்கு ஒரு பாக்ஸ். ஓகே. எல்லாத்துக்கும் பாக்ஸோட தான் இருக்கும். எல்லாமே எல்லாமே பாக்ஸோட தான் இருக்கும். ஓகேங்க சார். இது எல்லாமே ஃபவுண்டன் ஐட்டம். ஓகே. இது அதுலேயே கொஞ்சம் 3 இன்ச் ஃபவுண்டன் பெருசாக இருக்கும். ஓகேங்க சார். இது 2 இன்ச் பைப்பு. ஓகே. எல்லாமே பெரிய ப்ராடக்ட்ஸும் பண்றோம் நாங்க. ஒரு சின்னதா போட மாட்டோம். ஓரளவுக்கு நல்லாவே இருக்க மாதிரி தரமா இருக்க மாதிரி பண்ணுவோம். உங்ககிட்ட இருக்கிறதுல மேக்ஸிமம்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய மெகா பாக்ஸ் நம்ம லாஸ்ட் இயர் நம்ம வந்து விஐபி பாக்ஸ் நம்ம வீடியோ போட்டுருந்தோம் லாஸ்ட் இயர். இந்த வருஷமும் நம்ம வந்து நம்ம சேனல்ல கண்டிப்பா அந்த வீடியோ வரும். ஸோ இதுதான் இப்போ இன்னைக்கு இருக்கிற செட்டப். அதாவது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்க வந்து மேக் பண்ணி வச்சிருக்க பீசஸ் வந்து இந்த சைடு இருக்கு. இது எல்லாமே உடனே டிஸ்பேச் ஆகிட்டே இருக்கும். மறுநாள் டிஸ்பேச் ஆகிட்டே இருக்கும். இவங்க வந்து இப்போதைக்கு ஃபேக்ட்ரி லீவுன்றதுனால இன்னைக்கு கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் தான் நம்மளால வந்து பார்க்க முடியுது. தொழிலில் எத்தனை நாளாக இருக்கீங்க? தொழிலில் நான் 10-15 வருஷமா இருக்கேன். 10-15 வருஷமா இருக்கீங்க. நீங்கள் என்னென்ன பட்டாசு, என்னென்ன வெடிங்கள்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க? நாங்கள் வந்து இந்த பாக்ஸ் போடுற வேலை,
பிறகு இந்த சீனி வெடி சரவெடி இருக்குங்களா ஆமாம். அந்த வேலை செய்கிறோம். ஓகேங்க. அதுதான் நீங்கள் 15 வருஷமாகவும் அந்த சுற்றி தொழில் இந்த வேலை செய்வோம். ஓகே ஓகே. இப்போ இது பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டைனு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அது தனித்தனியாக வேறு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் செய்வாங்க. ஓகே. இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சி செய்கிறீங்களா இல்லை 15 வருஷமாக செய்கிறேன்றீங்க இல்லையா? ஆமாம், அதுதான் எங்களுக்கு வேலை. 8 மணி 3 மணிக்கு உள்ளே வருவோம். 5:30 எப்பயுமே வந்து 5:30 மணிக்கு மேலே ஃபேக்ட்ரி இயங்காதுன்றதுனால 5:30 மணிக்கு நீங்கள் வந்து 9 மணிக்கு உள்ளே வருவோம். ஓகே ஓகே. ரெகுலராக உங்களுக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருக்குமா வருஷம் முழுக்க? ரெகுலர் வேலை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம். இப்போ வந்து வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிற பட்டாசு எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இங்கே தான் வைப்பாங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே சின்ன சின்ன பில்டிங்ஸாக இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு கிராக்கர்ஸ் ரெடி ஆகுது. எல்லாமே ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார் இப்போ திறந்து காமிப்பாரு. அந்த இடத்துல தான் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. அப்படியே பேக்கிங் ஆகி இங்கே வந்துடுறாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸும் அப்படியே பேக்கிங் ஆகி ஃபுல்லாக உள்ளே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பட்டாசும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு தேவையானது எல்லாமே ரெடியாக வந்து இங்கே தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காட்டன்ஸ், எல்லா காட்டன்ஸும் ஒரே ரூமில் போட்டு அடுக்கி அழகாக வச்சுருக்குறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? 5000 பாக்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, கஸ்டமர் இப்போ என்ன ஆகும், வியாபாரம் ஆகுமா ஆகாதுன்னு தெரில என்னன்னு ஒரு பயத்தில் கொடுத்துருவோம். அப்புறம் கடைசியில் 800 ரூபாய்க்கு ஹோல்சேல் வந்து கேட்பாங்க. என்ன வேலைனாலும் கொடுங்க அப்படிம்பாங்க. பாக்ஸ் இருக்காது நம்மகிட்ட. வேறு உடனே எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. சரக்குலாம் இப்போ இந்த 50 ஐட்டத்தையும் நம்மகிட்ட சரக்கு வேணுமில்ல, அது ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆகிறத உடனே ஆக்கிப்படலாம். ஒரு நைட்டில் 2000 பாக்ஸ் போட்டுருவோம். ஆனால் அந்த சரக்கு இருக்காதுல்ல, ஒவ்வொரு பொருளும் இருந்தால் தானே அதை போட முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து கங்கா பைரோடெக்கோட ஃபேக்ட்ரியோட வீடியோ பார்த்துருந்தோம். ஃபேக்ட்ரியில் நம்ம வந்து இன்றைக்கி முழு வீடியோ நம்மளால் வந்து பார்க்க முடியல. காரணம் வந்து சண்டேயில் வந்ததுனால நம்மளால் வந்து முழுசாக பார்க்க முடியல. இன்றைக்கி இருந்தது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம். அதாவது கிஃப்ட் பாக்ஸ் இன்றைக்கி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க, அது பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கு மிஸ்டர் ரமேஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் அவர் தான் ப்ரொப்ரேட்டர். அவர் நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்ததுனால தான் நம்ம வந்து அவர் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப நீட்டாக, அதாவது எப்படி வச்சுருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ரிஸ்க்கான தொழில் என்பதனால் இது வந்து அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால மட்டும்தான் இங்கே வந்து எல்லோரும் முழு சேஃப்டியோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மேலும் நம்மளோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.